நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நினைவுகள் தகுதியும் நேரம் நெஞ்சனில் எழுதியும் தான் இதன் உண்மை சுவைத்திடும் பலனான். இது இயேசுவின் பிரியமானவர்களே, இந்நாள் ஒரு நன்னாள், பொன்னாள், இரட்டிப்பு மகிழ்விக்கும் நாள். குழந்தைகளாகிய நாங்கள் எங்கள் உள்ளத்தில் இறை இயேசுவை முதன்முறையாக ஏற்க இருக்கும் உன்னதமான நாள். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டும் தனது ஆன்மாவை இழப்பாகினால் அவனுக்கு வரும் பயன் என்ன என்று இயேசுவின் வாக்கியத்தை நினைத்து கொண்டு நாம் இயேசுவை அப்பவர்கள் ஏற்கிறோம். இதன் வழியாக மறுகிறிஸ்துவாக வாழ இருக்கிறோம். எனவே அவருக்கு உகந்த நல்ல பிள்ளைகளாக வாழவும், திருச்சபையின் கல்விகளை ஏற்று நடக்கவும், நற்கருணையில் வாழும் இயேசுவை நம்மிலும் பிறரிலும் கண்டுணர இந்நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகி தண்ணீரை புனிதப்படுத்தி அருள்மாறு நம் கடவுளாகி ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுமுள்ள இல்லாமல் இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானே இத்தண்ணீரை புனிதப்படுத்திய உண்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாக்கி இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வடைக்கும் உமது அருளை ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தை உடலை தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உடைய அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வகை இறைவா, தண்ணீர் வளம் பெற அதை ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிலக்கத்துடன் புனிதப்படுத்திய உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோரின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியாருடன் இருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக.
விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீ. அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்கத் தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்கம் நூல் 2 அதிகாரம் 18 முதல் 24 வரை. முதல் வாசகத்தில் கடவுள் மனிதரை தம் சாயலில் ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார். திருமண உறவு என்பது ஆண் பெண் இடையானது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. இறைவன் சான்றாக இருப்பதனாலும் அதன் சிறப்பும் மார்க்கும் தொடக்க நூலில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதனை கவனமாக வாசிக்க கேட்போம். இருவரும் உரையுடனாயிருப்பர். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வசனங்கள் 18 24 வரை. அனைத்தையும் படித்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனியாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றுக்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றுக்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வரச் செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிலிருந்து எடுத்த விழா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவரை என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவர். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவர் பெண் என்று அழைக்கப்படுவார் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் நல்வாக்கு. ஆண்டவரே
இரண்டாம் வாசகத்தில் கடவுள் எல்லாவற்றையும் நமக்காகவே உண்டாக்கினார் என குறிப்பிடுவதால் படைப்பு அனைத்தும் அவரின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுவதற்காகவே படைக்கப்பட்டது. மனிதனுக்கு மற்றவர்களை அடிமைப்படுத்தும் உரிமை இல்லை. புனித பவுல் கூறுவது போல துன்பங்கள் மூலம் மனிதன் நிறைவு பெறுகின்றார். துன்பம் என்பது குறைபாடாகாது. இயேசு இதனை தன் மீட்பு செயலின் மூலம் மீட்டெடுத்தார். இந்நுட்பமான ஆழமான உணர்வுகளை புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து கேட்போம். தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர்ப்புணர் ஒன்று. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் வாசகம் 2ஆம் வாசகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 9 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம் வானத்துகளை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவே இவர் துன்புற்று இருந்ததால் ஆட்சியும் மாண்புமிகளுக்கு முடியாக சேர்க்கப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுள் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சார்பு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை ஆட்சியில் பங்கு பெற அழைத்துச் செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுறவாக்கினார். இது ஏற்ற செயல். தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றை. நான் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் நமக்கு அருள்வாக்கு. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 10 இறைவாக்குகள் 2 தொடக்கம் 16 இறுதியாக. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவரும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தம் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அகற்றினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோ அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. சார்வாகன்ஸ் அப்படிங்கிற ஒரு வகை மக்கள் இருந்தார்கள். பேர் என்னது? சார்வாகா. அந்த இனம் அல்லது ஒரு சித்தாந்தத்தை மையமாக வைத்து இயக்கிய ஒன்று சார்வாகா அப்படின்னு சொல்லிட்டு. இவர்களுக்கு ஒரு தத்துவம் இருந்தது. இந்த சார்வாகன்ஸ் பிலாசபி என்று சொல்வார்கள். இந்த சார்வாகா வகையை சேர்ந்தவர்களுக்கு ஒரு தத்துவம் இருந்தது. என்ன தத்துவம் அப்படின்னா, நல்லா சாப்பிடு. என்னது? நல்லா சாப்பிடு, நல்லா குடி, என்ன வேணாலும் தப்பு செய்ய. தப்புன்னு அவங்க அர்த்தத்துல தப்பு கிடையாது. அவங்கள பொறுத்தளவுல உனக்கு என்ன தோணுதோ, நீ சந்தோஷத்துக்கு, உன் மகிழ்ச்சிக்கு உனக்கு என்னென்னலாம் செய்யணும் தோணுதோ எல்லாம் செய்ய. சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க முடியுமோ இருக்கு. காரணம், நாளைக்கு நாம இருப்போமா இல்லையான்னு நமக்கே தெரியாது. இது எப்படி? நல்ல தத்துவமா? நல்ல தத்துவமா? நல்ல தத்துவமா? பயப்படாம சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? இல்லை. ஆமா. இந்த சார்வாக்கன்ஸ் பிலாசபில என்ன வேணாலும் செய்யலாம் நம்ம சந்தோஷத்துக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய தத்துவம். காரணம், நாளைக்கு நம்ம இருப்போமோ இல்லையோ, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா போயிருப்போம். இந்த தத்துவத்தை மையமாக கொண்டு இப்பொழுது நம்முடைய யூடியூப் சேனல்களிலே ஒரு சில பெண்கள் கூட லிவிங் டுகெதர் தப்பு இல்லை. திருமணத்துக்கு முன்பாக ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து திருமணம் செய்து கொள்ளாமலே ஆண்டு கணக்கிலே ஒரு வீட்டிலே கணவன் மனைவி போல வாழ்வது தப்பா இல்லையா அப்படின்னா தவறு இல்லை. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க வாழ்றாங்க. இதுதான் இந்த சார்வாகன்ஸ் பிலாசபியுடைய தாக்கம். அதுபோல என்ன வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் உடைய சந்தோஷத்துக்காக, அது தவறு கிடையாது என்பது இது போன்று ஒரு சில பேருடைய ஒரு கொள்கையாக இருப்பதை பார்க்கிறோம். ஆக்சுவலா இன்றைக்கு வாசிக்கப்பட்ட வாசகம்லாம் என்றைக்கு வாசிக்கப்பட வேண்டிய வாசகம்? கல்யாண பூசையில வாசிக்க வேண்டிய வாசகம்.
திருமண திருப்பலியிலே வாசிக்கப்படுகின்ற வாசகங்கள் தான் இன்று நமக்கு ஞாயிற்றுக்கிழமை வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக கல்யாண பூசை கிடையாது, இருந்தாலும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த வாசகங்களை நம் ஆண்டவர் எதற்கு நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால், கணவன் மனைவி என்கிற ஒரு உறவு என்பது புனிதமான உறவு. இந்த புனிதமான உறவு என்பது பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாசகம், முதல் வாசகம் நற்செய்தியும் முழுமையாக இதை பற்றியே நமக்கு பேசியதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆண் என்றால் ஒரு துணை பெண் வேண்டும், ஒரு பெண் என்றால் அவருக்கு துணையாக ஒரு ஆண் வேண்டும். எனவே எந்த ஒரு மனிதனும் தனித்தீவாக வாழ முடியாது, ஒரு தோப்பாகத்தான் வாழ முடியும். எனவே கணவன் தனிமையாய் இருப்பது நன்றன்று, மனைவி தனிமையாய் இருப்பது நன்றன்று என்று கணவனுக்கு ஒரு மனைவியையும் மனைவிக்கு ஒரு கணவனையும் நம் ஆண்டவர் படைத்து, நீங்கள் திருமணம் என்கிற அருட்சாதனத்திலே ஒன்றாக இணைந்து ஒரு குடும்பத்தை உருவாக்கி பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுத்து இந்த திருச்சபையை வளப்படுத்துங்கள், உங்களுடைய குடும்பத்தை பெருக்குங்கள். காரணம், உங்களுக்கு பிறகு உங்களுடைய சந்ததியினர் தான் உங்களுடைய பெயரை சொல்லுவார்கள், உங்களுடைய சந்ததி தழைக்க வேண்டும், அது அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் திருமணத்தை ஒரு அருட்சாதனமாக உயர்த்துவதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அருட்சாதனத்திலே கணவனும் மனைவியும் எவ்வாறு வாழ்வது, ஒருவர் மற்றவரை விலக்கி விடுவது முறையா என்று அவர்களுக்குள்ளே ஒரு தர்க்கம் வருகிறது. உடனே ஒருத்தர் சொல்றாரு, மோசே சட்டத்துல என்ன எழுதி வச்சிருக்கிறாரு, மணவிலக்கு சாமியில் எழுதி கொடுத்துட்டு நீங்க டிவோர்ஸ் பண்ணீங்களா அப்படின்னு. அப்ப ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் கட்டளையை எழுதி வைத்தார். அப்ப அவ்வாறு கட்டளையை எழுதி வைத்ததற்கு காரணம் இறைவனா மனிதர்களா? யாரு? மனிதர்கள். உங்களுடைய கடின உள்ளம், எது சொன்னாலும் நீங்க மாறல, ஏற்றுக்கொள்ளவில்லை, திருந்தவில்லை, கடின உள்ளத்தினராய் இருந்தீர்கள். அதனால மோசே இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார், அது தவறு என்று சொல்லி அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். இது மாதிரி கணவன் தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள நினைப்பது, மனைவி தன்னுடைய கணவரை விட்டுவிட்டு வேறொரு ஆணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது நினைப்பது விபச்சாரத்திற்கு சமம் என்று இன்றைய நற்செய்தி கூறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே திருமணம் என்பது இறைவனால் நிச்சயிக்கப்படுகின்ற ஒன்று. எந்த ஒரு கணவன் மனைவியும் வேறுபாடு இன்றி வாழ முடியாது. இருவரும் இருவேறு பின்னணியிலிருந்து வருகிறார்கள், திருமணம் செய்து கொள்கிறார்கள். கணவன் அவர் வளர்ந்த பின்னணி வேறு, மனைவி அவர் வளர்ந்த பின்னணி வேறு. எனவே இவர்கள் இருவரும் இணைந்து வாழ்கின்ற பொழுது ஒருவர் மற்றவருடைய விருப்பு வெறுப்புகளை புரிந்து கொண்டு, விருப்பங்களை தனதாக்கிக் கொண்டு, வெறுப்புகளை பொறுத்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்கின்ற பொழுதுதான் அது குடும்பமாக இருக்கும். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, சிலுவை இல்லாமல் மீட்பு இல்லை, துன்பம் இல்லாமல் மீட்பு இல்லை. குடும்பம் என்றாலே அது துன்பம் இருக்கும், அதுதான் தியாகம். குடும்பம் என்றாலே வேதனை இருக்கும், அந்த வேதனையோடு மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதுதான் அன்பு. குடும்பம் என்றாலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஒரு பிள்ளை கொஞ்சம் நல்லா படிக்கும், ஒரு பிள்ளை நல்லா படிக்காது, ஒரு பிள்ளை நல்லா அழகா இருக்கும், ஒரு பிள்ளை கருப்பா இருக்கும், ஒரு பிள்ளை ஜெனரல் நாலேஜ்ல ரொம்ப அருமையா இருக்கும், ஒரு பிள்ளை ஜெனரல் நாலேஜ் அவ்வளவா இருக்காது. எனவே கடவுளுடைய படைப்பு என்பது ஒவ்வொன்றுக்கும் வேறு வேறு குணநலன்களை கொடுக்கிறார். அதற்கு தான் நம்ம சொல்லுவோம், வீட்டில் ஏதாவது பிரச்சனை, அப்பா பிள்ளைகளுக்கு இடையே பிரச்சனை, கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைனா 5 பேர்களும் ஒன்றாகவா இருக்கிறது, வேறுபாடுகள் இருக்கும், இந்த 5 பேர்களும் ஒரே கையில் தானே இருக்கிறது என்று நம்முடைய மூத்தோர்கள் சொல்வதை நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே மனிதன் என்றாலே வேறுபாடுகள் இருக்கும். இந்த வேறுபாடுகளோடு விட்டுக் கொடுத்து நாம் இந்த திருச்சபையின் முன்பாக உருவாக்கிய திருமணம் எனும் அருட்சாதனத்தின் வழியாக தொடங்கிய அந்த குடும்பத்தை நாம் பேணி பாதுகாத்து அதை கொண்டு செல்ல வேண்டும் என்று நம் ஆண்டவர் கூறுகிறார். இந்த தருணத்திலே நம்முடைய
பங்கைச் சேர்ந்த 11 குழந்தைகள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருவுடலையும் திருரத்தையும் இன்று முதலாக பெறவிருக்கிறார்கள். இவர்கள் பெறவிருக்கின்ற அந்த ஆண்டவர் இயேசுடைய உடலும் இரத்தமும் இன்று முதல் அவர்களை வழிநடத்தவிருக்கிறது. அதை பெறுகின்ற பொழுதெல்லாம் தங்களுடைய உள்ளத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே எழுந்தருளி இருக்கிறார் என்பதை அவர்கள் விசுவசித்து அந்த இயேசு நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறார், எனவே அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய வார்த்தையின்படி அவருக்கு எது பிடிக்குமோ அதன்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்வை அவர் வழிநடத்த வேண்டும் என்று இந்த குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இறை விருப்பத்தை தன்னுடைய விருப்பமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசுவுடைய வழிமுறைகளை இவர்களுடைய வழிமுறைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த நாளிலே ஜெபிப்பதற்காகத்தான் அவருடைய உறவுகள் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம், பங்கு மக்கள் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். எனவே இன்று ஆண்டவரை பெறப் போகிறார்கள். இவர்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இவர்களுக்காக ஜெபிப்போம். நற்கருணை என்பது இயேசுவுடைய திருவுடல் திருரத்தம் என்பது ஏதோ சாக்லேட் கொடுப்பது போன்ற அல்ல, அந்த உணவு போன்றது அல்ல, ஏதோ பொங்கல் சாப்பிடுவது போன்ற உணவு அல்ல. அந்த உணவை உண்போர் அழைத்து போய்விடுவது. நான் தருகின்ற உணவு என்றும் அழியாத உணவு, அது நிலைவாழ்வுக்கு இட்டுச் செல்லக்கூடிய உணவு, விண்ணகத்திற்கு நம்மை அழைத்து செல்லக்கூடிய உணவு. இதை உண்பவர் என்றுமே வாழ்வார், அவருக்கு சாவே இராது என்று நம் ஆண்டவர் கூறுகிறார். எனவே சாவே இராது, அவர் என்றுமே வாழ்வார் என்று நமக்கு சொல்வது நிலை வாழ்வை, விண்ணக வாழ்வை. இந்த உணவை நாம் உண்டால்தான் விண்ணக வாழ்வை பெற முடியும், இந்த உணவை நாம் உண்டால்தான் நிலை வாழ்வை பெற முடியும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுத்தார். எனவே இவர்களை நாம் வாழ்த்துவோம், இவர்களை நாம் ஆசீர்வதிப்போம். இன்று தொடங்குகின்ற ஒரு புனிதமான வாழ்வில் அவர்கள் நிலைத்திருந்து எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்து பக்தியோடும் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அவருடைய உடலையும் இரத்தத்தையும் அவர்கள் உட்கொண்டு கிறிஸ்துவனுடைய நல்ல பிள்ளைகளாக வாழ வேண்டிய வரத்தை இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று இந்த திருப்பலியை இவர்களுக்காக ஜெபிப்போம். ஆமென். விசுவாசத்தை அளிக்கிறோம். Yeah.
தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவர்கள் எடுத்து வைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் மகமாகி இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் ஒருக்கமான மன்றாட்டுகளை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் உள்ள தந்தையாகும் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகிறோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவர்
என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறையன்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அடிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
திருவிருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒரு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகுக்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலைஞராக அனைவரோடும் ஒரு திரு அவையை நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்கள் மீது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளே, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் கூர்ந்து ஒரு திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிற்கு உகந்தவராய் இருந்த அனைவரும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனுக்கு பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இனி நடமாயிருக்குமாக. நாம் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீன்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். Yeah.
நாம் 10,000 ஒரே உடலாயிருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்திலும் ஒரே எண்ணத்திலும் பங்கு கொள்கிறோம். எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருளடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகிறோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.